ஒரு பள்ளிவாசல்ல போய் நோன்பு பிடிச்சிட்டு குல்லா போட்டு அந்த ஊர் ஜமாத்தாளுக்கெல்லாம் அவருக்கு தொழுகை எல்லாம் வச்சாரு. இன்னைக்கு ஜனநாயகங்கிற ஒரு படத்தை பாத்தீங்கன்னா முஸ்லிம்களையே இழிவுபடுத்தி இவர் இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு அவரே தடை பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாருங்க திமுக கட்சிக்காரங்க வெளிவிட்டான்னு சொல்றாங்க. இந்த படத்துடைய காப்பி யார் கையில இருக்குன்னு சொன்னா விஜய்ட்ட இருக்கு, அதோடைய ப்ரொடியூசர்ட்ட இருக்கு, அவருடைய டைரக்டர்ட்ட இருக்கு, அவருடைய எடிட்டர்ட்ட இருக்கு. இப்ப உங்க 4 பேர் கையில தான் இருக்கு. அவங்கள படத்தை வெளியே விடுறது, அப்புறம் கடைசியில கேட்டா திமுக தான் வெளியே விட்டதுங்கிறது. நாங்க முஸ்லிம்கள் தானே தீவிரவாதிக. அதை எப்படி எடுத்திருக்காருன்னா கரூர் சம்பவம், துப்பாக்கி சூடு, ஒரு கோயில்ல கொண்டுகிட்டு போய் குண்டை வைக்கிறது, கடைசியில பார்த்தா முஸ்லிம்கள் தான் தீவிரவாதின்னு சித்தரிக்கப்படுறது, கடைசியில் நாங்க முஸ்லிம்கள்ட்ட நீங்க ஓட்டு கேட்கறது, நல்லவரை போல நடிக்கிறது, உண்மை எப்போதும் தூங்காது, பொய்மை எப்போதும் ஓங்காது. ஏன் முஸ்லிம்கள் தான் தீவிரவாதி இருப்பாளா? மற்ற யாருமே இல்லையா? முஸ்லிம்களை கேவலப்படுத்திட்டு இதுல எத்தனை முஸ்லிம்கள் விஜயோட சேர்ந்து போறீன்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனா அந்த படத்தை ரீல்ஸ் விட்டால பத்திய வெளியே அவங்கள முக்கியமா கண்டிக்கணும். இந்த படம் கண்டிப்பா தடை செய்யப்பட வேணும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் கொந்தளிக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் முஸ்லிம்களே சித்தரிக்கிறிய? ஏதோ ஒரு சில படத்துல எல்லாம் எங்களை சித்தரிச்சிய, அதை நாங்க கண்டுக்கிறல. ஆனா இப்பதான் தெரியுது நீங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பது. அப்ப திருப்பரங்குன்ற விஷயம், கள்ளக்குறிச்சி விஷயம், அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தினது, அப்புறம் கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாத்தையும் படமா திரட்டி உங்களுடைய காட்சி 3 மணி நேரம் தான். நீங்க 3 மணி நேரம் சோக கேட்டு முதலமைச்சர் பதவியில இருந்தா இந்த நாட்டை உங்க கையில இருந்தா என்னமா சொல்லி மக்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. முஸ்லிம்கள் தான் எல்லாத்துக்குமே டார்கெட்டு. இந்த மாதிரி முஸ்லிம்களும் இந்துக்கள் சகோதர சகோதரிகளும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பிரிவினை உண்டாக்குறாங்க. இவங்களெல்லாம் நாட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்.